ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எல்லாரோடையும் மோஸ்ட் ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தான். ஆனா அது என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்ல சும்மா சொக்கி போவீங்க. நாம இன்னைக்கு 1 kg மட்டன்ல மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுற இந்த மசாலா தாங்க. அது மட்டும் இல்லாம தக்காளி வெங்காயத்தை நம்ம அரைச்சு போடுறதுனால நம்மளுக்கு டைமுமே சேவ் ஆகும். டக்குன்னு பிரியாணி பண்ணிடலாம். அப்படியே அரையும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதை பார்க்கவே. இதில் 300 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், 2 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா. அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணினால மட்டன்லயே ஃபேட் இருக்கும், ஸோ ஆயில் அதிகம் சேர்க்க வேணாம். ஏலக்காய் 2, கிராம்பு 2, சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் ரம்பா இலை, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அடியில பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நம்ம அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் பிரியாணிக்கு மட்டும் நீங்க அப்போதைக்கு அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அந்த பேஸ்ட் கூட கொட்டிடலாம். அப்புறம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அது கொதிச்சு வரும்போதே அந்த ஸ்மெல்லு அப்படியே நம்ம எப்படா பிரியாணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே பிரியாணிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கொஞ்சம் கடையோட ஃப்ளேவரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்லேருந்து கொண்டு போன ராக்போர்ட் மசாலா லைட்டாக மேலே தூவி விட்டார் ஒரு ஃப்ளேவருக்காக. அரிசியை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் மட்டனையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம போட்ட மசாலாவில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விடணும். அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க மட்டனை அது கூட சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து ஒரு 2 செகண்ட் இந்த அளவுக்கு கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் மட்டனை விசில்லாம் விட மாட்டாங்க. இந்த குக்கர்லேயே நார்மலாக மூடி போட்டு மூடி அப்படியே தான் வேக வைப்பாங்க. அப்புறம் உங்ககிட்ட ட்ரை லெமன் இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோட மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வைப்பாங்க. இடையில லைட்டாக கிண்டி விட்டுக்குவாங்க. அவ்வளோதான். நல்ல சாஃப்டாக மட்டன் வெந்துருச்சு. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு அளந்தூத்துற பழக்கமே கிடையாது. ஆனால் அவர் பர்ஃபெக்டாக பிரியாணி பண்ணிடுவார். ஆனால் நமக்கெல்லாம் அப்படி வராதுங்க. அளந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நமக்கு 4 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க. நீங்கள் எந்த அளவை வச்சு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவை வச்சு கரெக்டாக 1 டம்ளர்னா 1 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதே சிக்கன் மட்டன்னா கொஞ்சம் வெந்து தண்ணி இருக்கும். ஸோ அதையும் கணக்கு பண்ணி கூட்டியோ குறைச்சோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒலை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 20 மினிட்ஸ்ங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டேஸ்டான டெம்டிங்கான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சவுதி அரேபியா மதினா பற்றின சின்ன சின்ன அப்டேட்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபீஸுக்கும் லைஃப் ஸ்டைல் மூமெண்ட்டுக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.